அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. கோவையில் 9/8/2024 வெள்ளிக்கிழமை தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் அரசாணையை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. டிபார்ட்மெண்ட் கடைகளின் போட்டியை சமாளிக்கவும் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் கூடுதலாக அமுதம் அங்காடிகள் அமைக்கப்படுகின்றன. செல்ஃப் சர்வீஸ் முறையில் இயங்கும் இந்த அங்காடிகள் அமுதம் அங்காடிகள் என அழைக்கப்படுகின்றன. மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 24 காவல் உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளராக ஆல்பர்ட் ஜான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நிஷா IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையராக செல்வ நாகரத்னம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மயிலாப்பூர் காவல் துணை கண்காணிப்பாளராக ஹரிஹரன் பிரசாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும், நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஆகஸ்ட் 11 கனமழை பெய்யக்கூடும் எனவும், ஆகஸ்ட் 12 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, ஈரோடு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 12ஆம் தேதி கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கை தொடர்பாக வரும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் சேர்க்கை தொடர்பான அங்கீகரிக்கப்படாத தொலைபேசி அழைப்புகளை நம்ப வேண்டாம் எனவும், தரவரிசை பட்டியலுடன் மாணவர்களின் செல்போன் எண்களை சேர்த்து வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மாணவர்களின் தரவரிசை தொடர்பாக தகவல்களை சில விஷமிகள் சுயநலத்துக்காக வெளியிட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர். ஆறாவது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கீழம்பாக்கத்திலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை 275 பேருந்துகளும், சனிக்கிழமை 315 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோன்று சென்னை, கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை 55 பேருந்துகளும், சனிக்கிழமை 55 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று 8739 பயணிகளும், சனிக்கிழமை 3414 பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று 8107 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர். அதேபோன்று பெங்களூரு, ஈரோடு, கோவை ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநரான சக்திகாந்த தாஸ் அறிவித்துள்ளார். இதனால் தனிநபர் கடன், வீட்டுக்கடன், வாகன கடன் ஆகியவற்றின் மீதான வட்டி விகிதங்களில் எவ்விதமான மாற்றமும் இருக்காது எனவும், கடந்த 18 மாதங்களாகவே ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லாமல் தான் 6.5%ஆகவே தொடர்வது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 8வது அறிவிப்பு. சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதியும் வழங்கியுள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.